ஹலோ ஆல், இட்ஸ் மண்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி பிரதோஷம் நல்லா சீக்கிரம் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. நேற்று வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, போயிட்டு வந்துட்டு நைட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் 10 o'clock போல். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு போகலான்னா ஈஸியாக சமைக்கிறது என்னென்னா வெஜிடபிள் ரைஸ் தான். அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு 10 o'clock எல்லாமே வீட்டுக்கு போயிட்டேன். 10 மணிக்கு தான் கோயிலில் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் வர பிரதோஷத்தப்போ டெஃபினட்டாக நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எல்லோரும் வரணும் அப்படின்றதுக்காக குலதெய்வ கோயிலுக்கும் இந்த அபிஷேகமும் சேர்ந்து வச்சுட்டோம். சண்டே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மண்டே வந்து சிவன் கோயிலில் அபிஷேகம் வச்சுட்டோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறது. நம்ம ஊர் கோயிலில் வந்து பிரதோஷம் வந்து ஈவினிங் 4 to 6 தான் வைப்பாங்க. ஆனால் அபிஷேகம் எல்லாம் காலையிலேயே முடிஞ்சிடும். காலையிலேயும் பிரசாதம் செஞ்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடுவோம். ஈவினிங்கும் வந்து வருவாங்க. ஈவினிங் வந்து 2 hours ஆகும் பிரதோஷம் முடியறதுக்கு. இன்றைக்கி வந்து பிரசாதமும் சுண்டலும் புளி சாதமும் தான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம்.